ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்பீக் நோ எவில் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ, அவங்க ஒய்ஃப், அவங்க ஒரு வெஜிடேரியன், ஒரு பொண்ணு அப்படின்ட்டு ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு அவங்க போயிருக்காங்க. போன இடத்துல அங்க ஒரு ஃபேமிலியை மீட் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஒரு பையன். அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா நாக்கே கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மீட் பண்ணிட்டு இன்ட்ரோ ஆயிட்டு வந்துடுறாங்க. ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது, எங்களோட வந்து வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இவங்களும் கார்ல அங்க போறாங்க. போய் ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான கேரக்டர் இவங்களுக்கு தென்படும். அதெல்லாம் என்ன, கடைசியில் அந்த 3 பேர்கிட்ட தப்பிச்சு இவங்க வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை நீட்டா பிரசன்ட்டும் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா இந்த ஹீரோ ஃபேமிலியா இருக்கட்டும், அந்த வில்லன் ஃபேமிலியா இருக்கட்டும், 2 பேருமே அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. 2 பேர் கேரக்டருமே ரொம்ப நீட்டாவே டிசைன் பண்ணி எழுதி எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாரோடய மிங்கிலாக உட்காந்து படத்தை பார்க்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல பல போர்ஷன்ஸ்ல நம்ம பயன்படுத்துற அளவு நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னன்னு போய்கிட்டே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே பிக்கப் ஆயிடுது. அதுல இருந்து டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் நம்மள பயங்கர எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க இந்த படத்துல. கண்டிப்பா அந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.